ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் டேக் மை ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முஸ்லீம் வீட்டில் கல்யாணத்தில் செய்கிற சேம் தால்ச்சா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தால்ச்சா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த கிளாஸில் இப்போ நம்ம பருப்பு அளந்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கிளாஸு துவரம் பருப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 கிளாஸு துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதில் சேமு ஒரு 1/4 பங்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, இதை இப்போ நல்லா நம்ம ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணி 2 தடவை எடுத்து வந்தாச்சு. இப்போ இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே நம்ம மட்டனு, அதோட முள், கொழுப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, தால்ச்சா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இதுமாரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டயத்தில் இப்போ மிளகாப்பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பில் பாதி மட்டன் முள்ளும் கொழுப்பும் போட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி போடுறப்ப இதில் ஒன்றும் கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும் தால்ச்சாக்கு. அதுக்காக தான் பாதியை பருப்புலையும் பாதி அந்த மசாலாவும் ஆட் பண்ணுறோம். ஓகே, அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். பாருங்க, இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த டயத்தில் நம்ம பாக்கி உள்ள மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தால்ச்சாக்கு போடுறதுக்காக கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே மாங்காய் இருக்குது. மாங்காய் நம்ம இப்போ போடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த காய்கறி மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 to 10 மினிட்ஸு நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூடவே இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இதோட இதே மாதிரி
கொத்தோடு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும். தால்ச்சாக்கு இது ரொம்ப மெயினான விஷயம். இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். நம்ம பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட மட்டனு பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதேமாரி இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸு புளியை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு இந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு போட்டு இதுமாதிரி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் எதுக்காக லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்லேயே போட்டால் அது மாங்காய் கரைஞ்சிரும். லாஸ்ட்டில் அதனால தான் ஆட் பண்ணுறோம். இந்தமாரி ஆட் பண்ணுங்கள். அப்போ மாங்காய் கரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணி, நெய் சோறு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நார்மலாகவே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதேமாரி தால்ச்சா ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் கொடுக்கும். நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.